இந்த ரியல் வின்னர் இவர் ஒருத்தர் தான்ப்பா, இதனால தான்ப்பா ஆக்சுவலா மேட்ச் வின் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? ஒரே ஆள். அக்ஸ் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்சர் எஃபெக்ட். அவங்க பெத்தல் வாஸ் லீத்தல். பட் இங்க பட்டேல் மேட் ஃபேட்டல். அது டாப் கிளாஸ். அக்சர் பட்டேல் அதாவது 2 விஷயம் காமிச்சார். ஏன் அந்த 2 சொல்றேன்னா, கேச்சஸ் வின் மேட்சஸ்னுவாங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்றாருன்னா, இந்தியன்ஸ் வந்து ஃபீல்டிங்ல புடிச்ச 2 பெஸ்ட் கேச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது அப்படியே பிளாஷ்பேக்ல இருந்து கொண்டு வந்தார். முதல்ல ஓடி போய் தனக்கு பின்னால இருந்து வர கேட்ச கவாஸ்ல ஓடி போய் ஒண்ணு புடிச்சாரு பாத்தீங்களா விழுந்து, அப்படியே 1983க்கு தூக்கின்னு போனார். வேர்ல்ட் கப் நம்ம 1983ல ஜெயிச்ச விவியன் ரிச்சர்ட்ஸ் கேட்ச கபில் தேவ் எப்படி புடிச்சார்? ஓடி போய் பிடிக்கும் போது கிரௌட் எல்லாம் தெரியுவாங்க ஃப்ரண்ட்ல. அந்த பேக் டிராப்ல கிரௌட் தெரியுவாங்க. அந்த ஒரு கேட்ச சர்வசாதாரணமா பிடிச்சதுக்கு போயிட்டார். அது மாதிரி அக்சர் பட்டேல் கபில் தேவ கொண்டு வந்தார் ஃபீல்டிங்ல. அந்த ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச். அதே மாதிரி 2024 நினைக்கிறேன், சூரியகுமார் யாதவ் ஃபைனல்ஸ்ல மில்லருடைய கேட்ச புடிச்சிட்டு அங்க லைனுக்கு வெளியில போயிட்டு இப்படி உள்ள வந்தார் பாத்தீங்களா. இன்னைக்கு அந்த என்ன பியூட்டிஃபுல்லா அந்த கேட்ச புடிச்சிட்டு ஐ திங்க் நம்ம யாரோ வில் ஜாக்ஸோட கேட்ச் நினைக்கிறேன். வில் ஜாக்ஸோட கேட்ச் வில் ஜாக்ஸோட கேட்ச ஒரு அப்படி அந்த கேட்ச வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் போனது பெரிய விஷயம் இல்ல. ஸ்ட்ரெச் போயிட்டு லைனை தாண்டும் போது டூபே வந்து கிட்டக்க வராரு. இந்த மோஷன்ல நீங்க போற ஸ்பீடு நீங்க பால் அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா வேற எங்கேயோ போயிடும். ஸோ லைனை நான் தாண்ட கூடாதுன்றது லெஃப்ட் ஐல பார்த்துட்டு, ரைட் ஐல ஃபீல்டர் யாருன்னு பார்த்துட்டு அந்த ஸ்பீடுக்கு போடாம கொஞ்சம் கம்மி ஸ்பீடுக்கு போட்டார் கையில. அது வந்து காலில் ஊந்துடலாம். அக்சர் பட்டேல் படம் இங்க காலில் ஊத்துறாங்க. அது வந்து சாதாரண கேட்ச் கிடையாது. 2 டாப் கிளாஸ் கேட்ச். சூரியகுமார் யாதவ் கேட்சையும் கபில் தேவ் கேட்சையும் நினைவுபடுத்தி, இந்தாங்கிற இதுதான் கப்பு, நான் பாலை கையில வச்சுக்கிறேன், சூரியகுமார் யாதவ் நீங்க கப்பை கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன 2 கேட்ச். அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலி.